அர்ச்சனா ரொம்ப நேரம் எழுப்பி பார்த்தமா, எந்திரிக்கவே இல்லம்மா. எனக்கு தெரிஞ்சு காலேஜுக்கு போக மாட்டான்னு நினைக்கிறேன். என்னது, காலேஜுக்கு போக மாட்டாளா? இரு, அவளை என்னன்னு பாத்துட்டு வரேன். 1 2 3. ஏண்டி எரும மாடு, சோம்பேறி கழுத, நாய் மாதிரி கஷ்டப்பட்டு உங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டினா இப்படி இழுத்து போட்டு தூங்கிட்டு இருக்க? ஐயோ, எதுக்குமா காலங்காத்தாலும் வந்து எழுப்பின்னு இருக்க? மணி 9 ஆகுதுடி, இன்னும் காலேஜ் கிளம்பாம இருக்க? ஏய், மணி 7 தான் ஆகுது. அதுவும் இல்லாம இன்னைக்கு காலேஜ் லீவு. யாரை ஏமாத்துற? யாரை ஏமாத்துறது? இங்க பாரு, 7 மணின்னு காட்டுதா, கீழே சனிக்கிழமைன்னு காட்டுதா. இன்னைக்கு எனக்கு காலேஜ் லீவு. உன் போன் எங்க? கீழே சார்ஜ் போட்டிருக்கேன். அதுலயும் போய் பாரு, இதே டைம் தான் காட்டும். ஆமா, எதுக்கு இப்ப நடிச்ச? கீழே ஹால்ல உள்ள வாட்ச்ல 9 மணின்னு காமிச்சிச்சு. அதான் கோவத்துல வழக்கம் போல வந்து உன்னை அடிச்சு விட்டேன். என்னை அடிக்கிறதே நீ வழக்கமா வச்சிருக்கியாடி? சரி சரி, கோச்சுக்காத. இந்த அடிய வர்ற திங்கக்கிழமைக்கு அட்வான்ஸா வச்சுக்கோ. எந்திரி பல்ல வலிக்கிட்டு வா, காப்பி போட்டு தரேன். எதே திங்கக்கிழமைக்கு அட்வான்ஸா? வர அட்வான்ஸ் எல்லாம் வந்து அடிச்சுட்டு போறா. லீவு நாள்ல எங்கேயாவது தூங்க முடியுதா ஒரு மனுஷனால? காலங்காத்தால இந்த கலகத்தை உண்டு பண்ண அந்த கம்நாட்டி எவன்? திருட்டு மொழி முடிக்கிறான். இவன் தான். நீ தானே? காலங்காத்தால உனக்கு பல்லு வளர்க்கறதுக்கு துப்பு மயிர காணும். டிராபிக் லைட் மாதிரி மூஞ்சில குங்குமம் சந்தனம் அழிக்கல. நான் உன்னை அழிச்சிருவேன். ஐயோப்பா, வந்துட்டேன்ப்பா. எங்கம்மா இருக்க? அப்பா, இங்கதான் இருக்கேன். கீழே குனிஞ்சு பாரு. அப்பா, எப்பவும் போல இன்னைக்கு உம்முகத்திலே முழிச்சிட்டமா. நான் கூட உங்க அம்மாவோ இல்ல இந்த தர்தல முகத்துல முழிச்சிட்டோன்னு பயந்துட்டு இருந்தமா. ஏய் சிப்பா, என் பொண்ணு முகத்துல முழிச்சாதான் எனக்கு இன்னைக்கு பொழுதே விடியும். தெரியும்பா. ஏன் அர்ச்சனா ஆரம்பிச்சிட்டாமா உங்க அம்மா? இப்பதான் நீ கொஞ்ச நேரம் 2 நிமிஷம் சந்தோஷப்பட்டேன். பொருட்கள் எல்லாம் உன் பொண்டாட்டிக்கு என்னடி? மா, காலேஜ் கிளம்பிட்டேன். இந்தா லஞ்ச் பாக்ஸ். இத பாரு, வரும்போது டிஃபன் பாக்ஸை கழுவாம வர்றது, காலேஜில் மறந்துட்டு வந்துட்டேன், பஸ்ஸில் விட்டுட்டு வந்துட்டேன்னு இந்த கதையை அளந்துட்டு டிஃபன் பாக்ஸை தொலைச்சிட்டு வந்த அடுத்த 1 வாரத்துக்கு உனக்கு சோறு போட மாட்டேன். புரிஞ்சதா? இந்த டிஃபன் பாக்ஸ் மேல இருக்கிற பாசம் கூட பெத்த பொண்ணு மேல இல்ல. இதெல்லாம் ஒரு தாய். ஓகே, பாய். அர்ச்சனா, அர்ச்சனா, சாப்பாடு எடுத்தீங்கம்மா? இருக்குப்பா. ஐடி கார்டு எடுத்துக்கிட்டேன். புக்ஸ்லாம் எடுத்துட்டியா? எல்லாமே எடுத்துக்கிட்டேன்ப்பா. சரிம்மா, இதை வந்து சாப்பாட்டுக்கு தொட்டுக்கு வச்சுக்குமா. சரி. இந்தாம்மா, செலவுக்கு வச்சுக்குமா. சரிப்பா. அப்பா, எனக்கும் சிப்ஸ் காசு என்னைக்கு இல்லாம இன்னைக்கு ரொம்ப கேவலமா இருக்கானே. ஏய், எங்க போற நீ? ஸ்கூலுக்கு போறேன்ப்பா. ஸ்கூலுக்கா? எஸ்பா. டேய், ஸ்கூலுக்குன்னு ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்க. ஏண்டி, உன் பையன் ஜீன்ஸ் பேண்ட போட்டுக்கின்னு எங்கேயோ பொறுக்க போறான். சிப்ஸ் பேக்கெட் எல்லாம் கேக்குறான். பாருக்கு போறான்னு நினைக்கிறேன். அவனை என்னன்னு கேளு. நான் எங்கேயோ பொறுக்க போது விடுப்பா. சரி, நான் காலேஜ் போயிட்டு வரேன். பாய். அம்மா, அம்மா, மேட்ச் ஆட போறோமா? சரிடா, சாப்பிடறதுக்கு சீக்கிரம் வந்துரு. சரியா? ஓகேமா. பிரியாணி சமைச்சு வை. வரமா. டேய் சிப்பா. டேய், சா வச்சிருவேன் புறம்போக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு வரேன். ஃப்ரெண்டு வீட்டுக்கா? எந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு? ஆரம்பிச்சிட்டா. பையனா பொண்ணா? என்ன சொல்றது? எப்படி போற? ஹவ்? எதுல போற? மெனி. எப்ப வருவ? क्वेश्चंस. நீ தனியா போறியா இல்ல கூட யாராவது பசங்க வராங்களா? இரு, நான் என் ஃப்ரெண்டு மோனி வீட்டுக்கு தாண்டி போறேன். சத்தியமா அவ பொண்ணுதான். இந்த 2 ஸ்டாப் தள்ளி தான் வீடு இருக்கு. காலேஜ் ப்ராஜெக்ட பத்தி டிஸ்கஸ் பண்ண போறேன். கவர்மெண்ட் பஸ்ல தான் போறேன். சாயந்தரம் 5 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துருவேன். அங்கேயும் அவங்க அம்மா உன்ன மாதிரியே பசங்க பேச்ச வீட்டுல எடுத்தாலே வெட்டி போட்டுருவாங்க. போதுமா? எவ்வளவு? சை. ஹேய், அவ ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போ. ஏன் அவளுக்கு ஃபோன் பண்ணி காலர் டியூன் செக் பண்ண போறியா? ஹேய், குடுன்னா குடுக்கணும். தேவையில்லாத கேள்வி கேட்க கூடாது. காலம் கெட்டு கிடக்குதுடி. அனுப்பி வைக்கிறேன்.
வயசு பொண்ண வெளியில அனுப்பிட்டியா? வயித்துல நெருப்ப கட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன்டி. ஃபேன்ல போய் நில்றி யாரிடம்? என்ன சொன்ன? ஐயோ அடிக்கிறான். சை, ஒரு மனுஷி பக்கத்து தெருவுக்கு போறதுக்கு 10,000 கேள்வி. பா, ஃப்ரெண்ட் வீடு வரைக்கும் போயிட்டு வரேன். மா பாத்து போயிட்டு வாமா. கையில எக்ஸ்ட்ரா காசு வச்சிருக்கா இல்லனா அப்பா தட்டுமா? இல்லப்பா என்கிட்ட காசுலாம் இருக்கு. வாட் அ டாட். மா என்னம்மா புதுசா பாக்குற மாதிரி பாத்துட்டு இருக்க? இல்ல, எந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன்னு நீயும் அம்மா மாதிரி 1008 டீடைல்ஸை கேட்டு ஃபோன் நம்பர்லாம் வாங்குவியோன்னு நினைச்சேன். அதான் பார்த்தேன். மா உனக்கு ஏதாச்சுன்னா நீ ஃபோன் பண்ண போற, எனக்கு தோணுச்சுன்னா நான் உன் நம்பருக்கு கால் பண்ண போறேன். அப்புறம் எதுக்குமா உன் ஃப்ரெண்டு நம்பரு? அப்படி ஒரு தாய் இருக்கிறதுக்கோசரம் நான் கவலைப்படுறதா, இப்படி ஒரு தகப்பன் எனக்கு இருக்கிறத நினைச்சு நான் சந்தோஷப்படுறதானே தெரியலையா ஆண்டவா. மா என்னம்மா விட்டத்தை பார்த்து வேண்டிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது, நான் போயிட்டு வரேன். அப்பா, பப்ளிக் எக்ஸாம வச்சுக்கிட்டு ஒரு நாய் தெருவுல கிரிக்கெட் விளையாட போயிருக்கான்ப்பா. என்னம்மா சொல்ற? அவன் வந்தா என்ன கேளு. ஓகே, நின்னு பாத்துட்டு Where's my phone? I lost. Yeah, it's here. எப்ப பாரு விளையாட்டு இது பண்ணிடுறா. சம்பந்தமே இல்ல. அடி பாவி வந்து என்ன கூத்து விட்டு போய். அப்பா போடு. அப்பா ஓடுப்பா. இப்போ everybody அம்மா அடிடா. Many hours later. ஐயோ அப்பா, லேட் ஆயிடுச்சுப்பா. உன் முன்னாடி தெரிஞ்சா சாமியார்வா. இப்ப என்னப்பா சொல்றது? ஏய், ஏண்டி இவ்வளவு நேரம்? அது வந்து அம்மா. ஏண்டி இவ்வளவு நேரம்? எங்க போய் ஊர் சுத்திட்டு வர? அப்படிலாம் பேசாத. நான் ஒன்னும் ஊர் சுத்திட்டுலாம் வரல, மோனி வீட்ல இருந்தா வரேன். அப்ப ஏண்டி லேட்டா வந்த? மோனி வீட்ல இருந்து வந்தேனா? ஏய், அவ வந்து 1/2 மணி நேரம் ஆச்சுடி. 1/2 மணி நேரம் ஆயிடுச்சா? இந்த பாருங்க, உங்க பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போய் சொன்னீங்க, வாயிலே குத்திடுவேன். நான் ஏன் போய் சொல்றேன்? பொண்ணு வந்தது கூட தெரியாம சீரியல்ல உட்கார்ந்து பார்த்துட்டு இப்ப டிராபிக் கான்ஸ்டபிள் மாதிரி கேள்வி கேக்குறியா? அப்படி சொல்லுப்பா. நான் வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு, நீ பார்க்கலனா? 1/2 மணி நேரம் ஆச்சுன்னா இன்னும் எதுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணல? அப்படி கேள்றான் என் தங்கம். அதான பார்த்தேன், எங்க இன்னும் இந்த புறம்போக்கு வரலன்னு சொல்லுப்பா. ஏய், நான் தான் வெளியில போனோம், ட்ரெஸ்ஸ மாத்தாதன்னு சொன்னேன். நீ போடா. சரி, என்ன கேள்வி கேக்குறியே? காலைல இந்த லீவு தானே, என்ன பச்ச? எங்கடி போற? அப்பா அர்ஜென்ட்டா ஆய் வருது, கிச்சன்ல போயிட்டு போயிடுறேன்பா. வரம்பா. ஒளருவாய், போய் கூட சொல்ல தெரியாம ஓடுவீங்க. பா, தேங்க்ஸ் பா. நான் எப்படி சமாளிக்கிறேன்னு தெரியாம பயந்துனே இருந்தேன்ப்பா. மா, வெளியில போனா முன்ன பின்னதாமா ஆகும். இதெல்லாம் உங்க அம்மாக்கு தெரியாது. வெரி பேட் மம்மி பா. she don't understand anything. எஸ். அடியே, என்னம்மா சொல்லு. என்னடி துவைக்க போட்ட துணியெல்லாம் ஒரே கரையா இருக்கு? அதுவாமா, என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே. இந்த முட்டை தக்காளி எல்லாம் அவன் மேல அடிப்போம்ல, அவன் மேல அடிக்கும் போது என் மேலேயே சேர்ந்து பட்டுருச்சு. அதனால லைட்டா கரையாயிடுச்சு. பர்த்டே செலிப்ரேஷன்னா எப்படியா? ஆமாமா, இந்த பர்த்டே செலிப்ரேஷன் அந்த முட்டை சேர் இதெல்லாம் கரைச்சு ஒருத்தர் மேல ஒருத்தர் அடிச்சு விளையாடுவோம் ஜாலியா. அப்படியா? வர்ற 1 வருஷத்துக்கு நீ தான் உன் துணியெல்லாம் துவைச்சுக்கணும், என்னால துவைக்க. இந்த அப்படி கடைக்கு போனா மிச்ச காசுல நெயில் பாலிஷ் வாங்குறியா? இதுக்கப்புறம் மாச பாக்கெட் மணி உனக்கு கட்டு. மாமா ப்ளீஸ் மா. ஏண்டி சாக்லேட் தின்னுபிட்டு சாக்லேட் குப்பையை நடு வீட்லயா போடுற? இதுக்கப்புறம் நீ தான் வீட்டை பெருக்கணும், அப்பதான் உனக்கு அறிவு வரும். மாமா ப்ளீஸ் எனக்கு பெருக்கலாம் வராது மாமா. அப்பா உனக்கு கிஃப்டா கொடுத்த பெண்ணு எங்கம்மா? அந்த பெண்ணா? அப்பா, நான் அந்த பெண்ணை என் ஃப்ரெண்டுக்கு எழுத கொடுத்தனா, அவ திருப்பி தரவே இல்ல. நான் வாங்கிடுறேன்ப்பா அத. உன் ஃப்ரெண்டு திருப்பி தந்துட்டாமா? எப்பப்பா, எப்படிப்பா? நம்ம வீட்டு வாசல்ல செருப்பு ரேக்கு கீழே இருந்துச்சு. ஆமா அப்பா, நான் தான்ப்பா கேர்லெஸ்ஸா தொலைச்சிட்டேன், மன்னிச்சிருப்பா. சொன்னா நீ திட்டுவியும் தான்ப்பா சொல்ல. சாரிப்பா. நீ தொலைச்சதுக்கு தண்டனையா? அப்பாவை கொஞ்சம் பார்க்கலாம். திட்டவே மாட்டல. திட்டவே மாட்டோமா? உன்னை கண்ணுக்குள்ள வச்சு பார்த்ததுக்கு நீ காட்டுற நன்றி கடன் நீதானா? சீ சீ. அப்பா சாரிப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. என்ன தைரியம் தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நின்னு இருப்ப? உனக்கு எதெல்லாம் குறை வச்சோம்? சொல்லு சொல்லு சொல்லு. எதுக்குங்க அவளை அடிக்கிறீங்க? அப்படி என்னதான் பண்ணா? என்ன பண்ணல? இன்னைக்கு அவளை அடிச்ச கொன்னுறேன். ஏங்க விடுங்க.
அவ என்ன பண்ணான்னு முதல்ல சொல்லி தொலைங்க. நீ பெத்த பொண்ணு யாரையோ லவ் பண்ணிருக்கா, அது அப்பாக்கு தெரிய வந்துருக்குது. அது தெரிஞ்சதுனால இந்த பூரி கட்டி எடுத்த அச்சு மண்ணே கேட்க அச்சச்சோ. அர்ச்சனா என்னம்மா அவன் சொல்றது உண்மையா? ஆமாமா. இத பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம காலத்துல ஒரு பொண்ணு தன்னோட வாழ்க்கையை சூஸ் பண்றதுக்கு யாராவது வாய்ப்பு கொடுத்தாங்களா? நம்மளாவது நம்ம பொண்ணுக்கு அந்த வாய்ப்பை கொடுப்பங்க. அவ வாழ்க்கையை அவளே தேர்ந்தெடுக்கட்டுங்க. நீ என்ன பேசுற? அப்ப நாம என்ன முட்டாளா? என்னோட முடிவு இதுதான். இதுக்கப்புறம் உங்க இஷ்டம், என்னமோ பண்ணி தொலைங்க. இன்னியோட உங்க அப்பா பொண்ணு ஆட்டம் முடிஞ்சது. ஆமா, எனக்கு ஒரு ஹார்லிக்ஸ் போடுங்க. சிரிச்சா மாதிரி இருந்தது. பொழப்பே சிரிப்பா சிரிக்குது. இதுல நாங்க எங்க இருந்து சிரிக்கிறது? அதான பார்த்தேன். பா பா பா. ஆனாலும் உன் பிளான் வேற லெவல் பா. ஆனா அம்மா இப்படி ஒரு பதில் சொல்லுவான்னு நான் எதிர்பார்க்கலப்பா. ஆமாமா, எப்படியோ நம்ம நினைச்சது நடந்து முடிஞ்சிச்சு. நான் அடிச்சது வலிச்சுதாம்மா. அவகிட்ட நான் வாங்காத அடியா? அடி வாங்கி பாடிய மரக்கட்டை அடிச்சுடாடி. நீ அடிச்சதெல்லாம் ஒரு மேட்டராவே தெரியல. பா, நான் எவங்கிட்டயோ போன் பேசுற மாதிரி நடிச்சது இந்த மடப்பைய முத்து. போய் அந்த பூரிக்கட்டை எடுத்துட்டு வாப்பா. நான் அடுப்புல தோசை கரண்டியை எடுத்து வைக்கிறேன். நம்மள கொன்றோம். வா ஓடிடலாம். நீங்க அம்மா பொண்ணா இருந்தாலும் சரி, அப்பா பொண்ணா இருந்தாலும் சரி, இந்த கண்டென்ட் உங்களுக்கு கொஞ்சம் ரிலேட்டபிளா இருந்தா ஆராதி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. வாப்பா ஓடிடலாம். அத்தை, நானும் என் ஃப்ரெண்டும் படத்துக்கு போயிட்டு வந்துட்டுமா? படத்துக்கா? சரி சரி, போயிட்டு வாங்க. வா வா வா. மா, 4 மணிக்குள்ள வந்துருவேல? ஏன் அத்தை? ஏன்னா எனக்கு டீ போட்டு தரணும்ல. வந்துடுறேன் அத்தை. ஏன் அந்த பொண்ணு சிரிக்குது? அது படமே 5:30க்கு தான் முடியும். 4 மணிக்குள்ள எப்படி வர முடியும்னு நினைச்சு சிரிக்கிறா போல இருக்கு இல்லையா?